இப்போது உள்ள ஹீரோக்கள் வருடத்திற்கு ஓரிரு படங்களை கொடுத்து வருகின்றனர். முன்னணி ஹீரோவாக இருந்தாலும் சிலர் 2 வருடங்களுக்கு ஒரு படத்தையே கொடுக்கின்றனர். ஆனால் 15, 20 வருடங்களுக்கு முன்பு ரஜினி, கமல் உள்ளிட்ட நடிகர்கள் வருடத்திற்கு 10 படங்களை கொடுத்த காலம் உண்டு. கமல் இன்றும் கூட வருடத்திற்கு 3 படங்களை கொடுத்து வருகிறார். தற்போது இவர்களது பாணியில் விஜய் சேதுபதியும் சேர்ந்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை சேதுபதி மற்றும் காதலும் கடந்து போகும் ஆகிய 2 படங்களை கொடுத்து விட்டார் விஜய் சேதுபதி. விரைவில் இறைவி படமும் வெளியாக உள்ளது. மேலும் தர்மதுரை, இடம் பொருளியவள், மெல்லிசை, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ரத்ன சிவா இயக்கத்தில் விஜய் சேதுபதி, லட்சுமி மேனன் நடிக்கும் ரெக்கை படம் வருகின்ற மே 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. இமான் இசையமைக்க காமன் மன் பி. கணேஷ் படத்தை தயாரிக்கின்றார். இது தவிர கே.வி. ஆனந்த் இயக்கத்தில் டி. ராஜேந்தருடன் ஒரு படம், விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் ஒரு படம், புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் ஒரு படம் என அடுக்கிக் கொண்டே போகின்றார். எட்டி பார்த்தாலும் இந்த வருடத்தில் மட்டும் இவரது நடிப்பில் 6 முதல் 8 படங்கள் வரை வெளியாகும் என்பது மட்டும் நிச்சயம்.